ஹாய் மக்களே, இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை தான். இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட வெங்காயம், தக்காளி, ஒரு சின்ன பச்சை மிளகாய். இது ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் கட் பண்ணி போட்டுறேன். அப்புறம் கொஞ்சம் பருப்பு, துவரம்பருப்பு, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் கலந்துக்கோங்க, நல்லாயிருக்கும். தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஃபுல்லாக வைக்க வேண்டாம், ஒரு பாதி இந்த அளவுக்கு வச்சா போதும். மணத்தக்காளி கீரை சீக்கிரமாக வேகாது, அதனால் இதை சிம்மில் வைக்க வேண்டியதுதான். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் உப்பு போட்டுக்கலாம், நல்லா கடைய வேண்டியது தான்.